கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர்னு சொல்லுவோம். இயேசு நல்லவர். ஆமாம், பக்கத்தில் இருக்கிற 2 பேரை தட்டி சொல்லுங்கள், இயேசு நல்லவர். முன்னாடி பின்னாடி 2 தட்டு என்ன செய்யுங்க, தட்டுங்க. தட்டும் போதே தூக்கத்தின் ஆவிகள் ஓடி போகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் உங்களுடைய திருமுகங்களை பார்க்க தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி. உங்களை எல்லாரும் இங்கே பார்ப்பதில் சந்தோஷம். எந்த ஒரு துக்க வீட்டிலையும் பார்க்காம நம்ம எல்லாரும் இந்த இடத்துல பார்க்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆமென். அவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார், நம்மை வாழ வைப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 14 முதல் 20 சேர்ந்து வாசிப்போமா? தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். நம்ம போன வாரம் பார்த்தோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக யுத்தம் செய்யணும் ஆபிரகாமை போல அப்படின்னு என்ன செஞ்சோம், கவனித்தோம். இந்த பகுதியில் இருந்து இன்னைக்கு ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இங்கே ஒரு ஆள் வாராரு, மெல்கி சேதேக்கு அப்படின்னு ஒரு ஆள் வாராரு. நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? ஆபிராம் போய் சண்டை போட்டுட்டு வரும்பொழுது பொருட்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது சண்டையில் ஜெயிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? சண்டையில் ஜெயிச்சிட்டாரு. பயங்கரமான சந்தோஷத்தோடு வருகிறார். தன்னுடைய தம்பி பையனையும் காப்பாற்றிட்டு வந்துட்டார். இப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வராரு. யாரு? ஒரு ஆள். அந்த ஆள் என்ன செய்கிறாராம், ஒரு கையில் அப்பம் ஒரு கையில் திராட்சரசம் ரெண்டையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்து, அவர் யாரா? உன்னதமான தேவனுக்கு ஊழியக்காரர். ஆசாரியன் என்றால் ஊழியக்காரர். பைபிளில் ஆசாரியர்கள், ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இப்படி வர்றது எல்லாமே ஊழியம் செய்கிறவர்களை குறிக்கிறது. உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாக இருக்கிறவன் ஆபிரகாமுக்கு முன்பதாக வந்து அவன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாரீங்க, வீட்டில் வந்தோடனே ஒரு வாய் சோறு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன செய்யும், தோணும். சில டைம்லாம் பசியோடு வந்து சட்டிப்பானை உருட்டுவாங்க, உள்ளே ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. இன்னும் ரொம்ப கொடூரம், உள்ளே வச்சுட்டு போயிருப்பாங்க. பையன் யாரையாவது பையன் ஏதாவது சாப்பிட்டு என்ன செஞ்சுருப்பான், பையனோ பொண்ணோ சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பாங்க. இவங்க இருக்குங்கிற நம்பிக்கையில் சட்டிப்பானை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. வரும் பாருங்க கோவம், பிள்ளை மேலையும் பையன் மேலையும். அப்படி என்ன செய்யும், ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அப்பமும் திராட்சரசமும் ரொம்ப முக்கியம். இந்த ஆசாரியன், அதாவது நமக்கு புரியுற மாதிரி வார்த்தையில் சொல்லணும்னா பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர், நேராக வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து, நீ நல்லா இருக்கணும்ப்பா, தேவன் உன் கூட இருக்கிறாருப்பா, உனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தான். இப்போ ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு கொண்டு வந்ததில் எல்லாவற்றிலையும் தசம பாகம் இந்த ஆசாரியனுக்கு, இந்த பாஸ்டருக்கு கொடுத்தான். இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க, தசம பாகத்தை பற்றி பேச போகிறாரோ? அங்கே தான் ட்விஸ்ட். இன்றைக்கி அதை பற்றி மெசேஜ் கிடையாது, சரிங்களா? பிரதான ஆசாரியனை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், சரிங்களா? ஒரு சில கிளிப்ஸ் வச்சுருக்கிறேன், வீடியோ வச்சுருக்கிறேன், அதை போட்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு சில சத்தியங்களை உங்களை விசுவாசத்தில் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1, 2, 3 நம்ம அங்கே வாசித்த சம்பவத்தை இங்கே புதிய ஏற்பாடில் இயேசுவோடு ஒப்பிட்டு எழுதுகிறாங்க. எபிரேயர் 7, 1, 2, 3 சத்தமாக வாசிங்க.
இந்த மெல்கி சேதேக்கு, நம்ம ஆதியாகமம் 14 படிச்ச அந்த மெல்கி சேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். அவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவாகவும் இருந்தான், பாஸ்டராகவும் இருந்தான். சரி, அடுத்து ராஜாக்களை முறியடித்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் வாசிங்க. அடுத்து மெல்கி சேதேக்கு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீதியின் ராஜா, அதாவது நல்லது செய்கிற ராஜா, கெட்டதே செய்யாத ராஜா. அடுத்து சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் சந்தோஷத்தின் தருகிற ராஜா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். ஆம் ஆம் ஆ ஆ ஆ ஆம் யாருக்கு ஒப்பா இருக்கிறானா? இவன் திடீர்னு என்ட்ரி ஆகிறான் பாருங்க. இந்த 14வது ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் திடீர் என்ட்ரி கொடுக்கிறார் இந்த மெல்கி சேதேக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 5:10. எபிரேயர் 5:10. மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியாக பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். பாஸ்டர், அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன? பிரதான ஆசாரியர்னா எனக்கு என்ன லாபம்? பிரதான ஆசாரியர் அவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரதான ஆசாரியரை குறித்து நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். பிரதான ஆசாரியர் ஒரு விதமான உடை அணிவார்கள். நீங்கள் யாத்திராகமம் 28, சரிங்களா, குறித்து வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 28வது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்கிறவங்க எப்படி உடை போட வேண்டும், அதாவது இப்போ ஊழியம் செய்கிறவங்க இல்லை, சரிங்களா, அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸை இப்போலாம் நம்மளால் போட முடியாது. கோடி கோடி ரூபாய் அந்த ட்ரெஸ். ஏன்னா நூலுக்கு பதிலாக தங்கத்தை பயன்படுத்தணும். தங்க ஜரிகை நம்ம சேரீலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது கொஞ்சம் ரேட்டு கூட. ஏன்னா தங்க அது வந்துச்சுன்னா என்னது, கொஞ்சம் ரேட்டு கூட. இந்த பிரதான ஆசாரியர் ட்ரெஸ்ஸில் தங்கம் மெஜாரிட்டியாக இருக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கணும். அந்த யாத்திராகமம் 28 நீங்கள் வீட்டில் போய் என்ன செஞ்சு பாருங்கள், படித்து பாருங்கள். நானும் இப்போ ஒரு சில வசனங்கள் அதில் என்ன செய்வேன், எடுத்து காட்டுவேன். இந்த பிரதான ஆசாரியர்கள் அல்லது ஊழியம் செய்கிறவங்க, அந்த நாட்களில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு வச்சுருந்தார். இன்றைக்கி அப்படி எந்த வரைமுறையும் கிடையாது. இன்றைக்கி பாஸ்டர்களுக்கு எது சூட்டாக இருக்கோ, அவங்களுக்கு வெள்ளை போடணும்னு ஆசை இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், வெள்ளை போடலாம். நீங்கள் ஃபாரினெலாம் சில சர்ச்சஸை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மாதிரி ட்ரௌசர் போட்டு என்ன செய்வாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. இடத்துக்கு ஏற்றாறு போல் என்ன செய்யலாம். ஆமாம், பாஸ்டர் மாதிரி அங்கே ஒரு ஷூ, ஒரு ட்ரௌசர், ஒரு டிஷர்ட்டு இது போட்டு ஹalleluya என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அதை ஏற்றுக்குவாங்க. நம்ம ஊரில் வந்தால் கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க. நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, கேட்டுருவாங்க. இப்படி பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆலயத்துக்குள்ளே ஊழியம் செய்யணும்னா குறிப்பிட்ட ட்ரெஸ் என்ன செய்யணும், போடணும். வாங்க யாத்திராகமம் 28க்கு வாங்க. 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை. உன் சகோதரனாய் ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், சரிங்களா. நம்ம வீட்டில் பெற்றோர்கள் ஒரு டைலாக் விடுவாங்க, என்னது, நான் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதாவது நாம் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கோ இல்லையோ, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், பல நன்மைகள் அடங்கி இருக்கும், சரிங்களா. பிரதான ஆசாரியருடைய உடையில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. நிறைய காரியங்களை உங்களுக்கு காண்பிச்ச எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, என்னென்னலாம். ஏதோ இங்கே ஒரு கல், இங்கே நெஞ்சு ஃபுல்லாக கல், உள்ள 2 கல்லை ஒளிச்சு வச்சார் பாஸ்டர், என்னதுன்னு தெரியல, என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு அர்த்தத்தோடையே செய்கிறவர். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து, இல்லை சரி எல்லாரும் சேர்ந்தே வாசிச்சிருவோம், கோமேதத்துக்கு கோமாதான்னு சொல்லிடாதீங்க யாரும். பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும்
மற்ற 6 நாமங்கள் மறுக்கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் தேவாலயம் எப்படி இருக்குன்னா, இதே சர்ச்சு மாடல் தான். வெளியே ஒரு போர்ட்டிகோ இருக்குது, அப்புறம் உள்ள உட்கார இடம் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு மாற்றம். வெளியே ஒரு டென்ட், அப்புறம் ஒரு மெயின் டென்ட். அதாவது அந்த டைமில் டென்ட்னா என்னது, கூடாரம் தான் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்போ இப்படி ஒரு டென்ட், அப்புறம் முன்னாடி இந்த பக்கம் ஒரு டென்ட். அதை வெளிப்பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது போர்ட்டிகோ, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அடுத்து பிரகாரம் அல்லது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் ஊழியம் செய்யலான்னா, ஆரோனுடைய பிள்ளைகள். யார்? பாஸ்டரோட பிள்ளைங்க மட்டும்தான் ஆலயத்தில் ஊழியம் செய்ய முடியும். மற்ற அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்களாம் வெளியே தான். வெளியே ஆடை பிடிச்சிட்டு வர்றது, ஆடை வெட்டுறதுக்கு உதவுறது, ஆடை குடலை கழுவுறது, இந்த மாதிரி மற்ற ஊழியங்கள். இங்கே இந்த ஸ்டேஜுக்குள்ளே ஒரே ஒருத்தரை தவிர வேற யாருக்கும் வர அனுமதி கிடையாது. அவர் தான் பிரதான ஆசாரியர், சீனியர் பாஸ்டர். அப்போ ஒரு சர்ச்சில் யாரெல்லாம் இருப்பா? சீனியர் பாஸ்டர், பாஸ்டரோட பசங்க இங்கே ஊழியம் செய்கிறதுக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர். சரிங்களா? சீனியர் பாஸ்டர் பேர் தான் பிரதான ஆசாரியர். இந்த ப்ளூ கலரில் ஜிக்கு ஜிக்குன்னு போட்டுட்டு நின்னாரு, தலப்பா கட்டிட்டு கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு, அவர் தான் பிரதான ஆசாரியர். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ஸ்க்ரீன் அப்படியே எடுத்து இப்படி இங்கே போட்டால் எப்படி இருக்கும், இந்த இடத்துல போட்டால் எப்படி இருக்கும், இங்கே உள்ள யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, இந்த கற்கள் வைத்த ட்ரெஸ்ஸு, இந்த தலப்பா, அப்புறம் அந்த தங்க கலர் பிளேட்டு, அப்புறம் ஜிகி ஜிகின்னு கீழே ஒன்று தொங்குச்சே மணி, அப்புறம் மாதுளை போல தையல், இது எல்லாத்தையும் போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அவர் இந்த இது பேர் என்னது, இந்த திரைக்குள்ளே அவர் என்ன செய்வார், பிரவேசிப்பார். திரைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா உடன்படிக்கை பெட்டி, ஒரு தங்க பெட்டி. அந்த தங்க பெட்டிக்குள்ள மன்னா, அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் 10 கட்டளைகள். உடன்படிக்கை பெட்டினா வேற சிம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உடன்படிக்கை பெட்டி என்றால் கடவுள் அல்லது தேவனுடைய பிரசன்னம். உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொல்லுங்க? தேவனுடைய பிரசன்னம். அப்போ வருஷத்துக்கு ஒருக்க ஆரோன் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த திரைக்குள்ள வந்து தேவனை தரிசித்து விட்டு போவார். சாமி தரிசனம். சரிங்களா? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான். மற்ற டைம் எல்லாம் வெளியே தான் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இது பழைய ஏற்பாட்டு முறைமை. இன்னைக்கும் நிறைய இடத்துல இதைத்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிழலாட்டமாக இன்னும் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதனுடைய நிழல் என்னைக்கோ முடிஞ்சிருச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நம்ம ஊரில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கருவறை, என்னது, சாமி இருக்கிற இடம். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்திலேருந்து தான் அநேக இடங்களுக்கு என்ன செய்தது, பரவினது. முதல்ல ஆண்டவர் தான் 4000 அல்லது 5000 வருடங்களுக்கு முன்பதாகவே இதை என்ன செஞ்சிட்டாரு, ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? இப்போ ஆரோன், அதாவது ஆரோன் தான் பிரதான ஆசாரியர். அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருஷத்துக்கு எத்தனை தடவை போக முடியும்? ஒரே ஒரு தடவை தான் போக முடியும். 10,000 ரூபா கொடுத்தாலும் ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடையாது. சரிங்களா? அப்படி விடவும் மாட்டாங்க அந்த டைமில். ஒரே ஒரு தடவை தான் போகணும் வருஷத்துக்கு, ஒரு பண்டிகை டைமில். சரிங்களா? அந்த பண்டிகை நேரத்தில் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அது ஒரே ஒரு ஆளாக மட்டும்தான் போக முடியும். இப்போது அவர் போட்ட ட்ரெஸ்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம வாசித்த வசனத்தில் 2 கோமேத கற்களை எடுக்க சொல்கிறார். எத்தனை கோமேத கற்கள்? 2 கல். அந்த 2 கல்லில் ஒரு கல்லில் 6 பேருடைய பெயரும் இன்னொரு கல்லில் 6 பேருடைய பெயர். மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேர் யாரை குறிக்கிறது என்றால் யாக்கோபுடைய 12 புத்திரர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். புரியுற மாதிரி சொல்லணும்னா மனுஷங்களுடைய பேருங்க, நம்ம பேர் தான். சரிங்களா? இந்த கல்லில் 6, இந்த கல்லில் 6. அதை ஒரு சங்கிலியில் கட்டி ஷோல்டரில் போடணும். இதுதான் முதல் காரியம். என்ன செய்யணும்? ஷோல்டரில் போடணும். இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நம்ம வாசித்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 28 12வது வசனம் வாசிங்க. 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பிரதான ஆசாரியனுடைய தோள்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதுதான் அர்த்தம். கோமேதக கல்லில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் பாஸ்டர்? அன்னைக்கு ஆரோனுடைய தோளில் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். ஏசப்பாவுடைய தோள்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆரோனுடைய தோல்ல பேர் என்ன செஞ்சாங்க? விசித்திரமான கோமேத கற்களிலே பொறித்தார்கள். அதை ஆரோன் சுமந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி போகணும். இன்னைக்கு ஏசப்பா உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆமென். என்ன அர்த்தம்னா, உங்களை சுமக்க ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டு தட்டி சொல்லுங்க, உன்னை தோளில் சுமக்க ஒரு கடவுள் இருக்கிறார். சொல்லுங்க, உன்னை தோளில் சுமக்க ஒரு கடவுள் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி இதுக்கு முன்னாடி செஞ்சு வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உன்னை சுமக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னை சுமக்கிறவர். நான் அவரை தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை மெயின்டைன் பண்ணணும், அவரை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை சுமக்கிறவராக இருக்கிறார். இயேசு என்னை மெயின்டைன் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசு என்னை கேர் பண்ணிக்குவாருங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் என்னை தம்முடைய தோள்களில் சுமக்கிறார். எப்படி சுமக்கார்? தன்னுடைய தோள்களில் செல்ல பிள்ளையை போல. ஒரு ஆட்டுக்குட்டி நடக்க முடியலன்னா ஒரு மேய்ப்பெண் தோளில் எடுத்து போடுறது போல, நானும் சில நேரத்தில் நடக்க முடியாமல் சோர்ந்து போகும் பொழுது, மகனே நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி என்னை தம்முடைய தோள்களில் எடுத்து வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சுமக்க, நம்மை சுமக்க ஒரு தேவன் உண்டு. ஆமென். தோல்ல பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்? சுமக்கணும். அதை சுமந்து தேவ பிரசனத்துக்குள்ள வரணும். என்ன அர்த்தம்? இயேசு போகும் பொழுது அல்லது இயேசுவுக்குள்ள நான் இருக்கிறபடினால, அவருடைய தோள்களில் நான் இருக்கிறபடினால நானும் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். ஆமென். அடுத்து யாத்திராகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். 12 கற்களை இந்த போட்டோல பார்க்குறீங்களா? 12 கற்களை அவருடைய முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸில் என்ன செய்யணும்? பதிக்கணும். 3 கல், அடுத்து 3 கல், அடுத்து 3 கல், மொத்தம் 12 கற்கள். இந்த 12 கற்கள் ஏதோ நடுவில் கிறுக்கி இருக்காங்க பார்த்தீங்களா, பேர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் அதே 12 இஸ்ரவேலுடைய பேர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 12 பேர் யாரை குறிக்கிறாங்கன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? குறிக்கிறாங்க. இப்போ ரேஷன் கடையில் ஜாமான் வாங்க போகிறீங்க, பருப்பு வாங்குவதற்கு ரேஷன் கடையில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருடைய கை ரேகை கண்டிப்பாக என்ன செய்யுது? தேவை. அதாவது அவர் தான் குடும்ப தலைவி அல்லது தலைவன். அந்த ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் பிரதிபலிக்கிறார். அதே போலத்தான் இந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களை குறிக்கிறது, முழு ஜனங்களையும் குறிக்கிறது. தன்னுடைய மார்பில் இந்த 12 பெயர்களையும் ஆண்டவர் பொறிக்க சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் எப்படி சொன்னீங்க? ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கிறாம. ஏன் இந்த கல்லுலாம் சாதாரண கல் இல்லைங்க, நம்ம ஓடையில் கிடக்குமே சீனிக்கல், சாணிக்கல், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே விலை உயர்ந்த கற்கள். இதில் தான் டைமண்ட் வருது. டைமண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? வச்சிரம். வச்சிரம் தான் என்னது? டைமண்ட். இதில் இருக்கிற கற்கள் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ விசேஷித்தமானவன். சொல்லுங்க, நீ நீ ரொம்ப விசேஷித்தமானவன், நீங்கள் ரொம்ப கனம் பெற்றவர்கள். ஆண்டவர் உங்கள் பேரை நடிச்சிருந்தாருன்னா ஒரு ஓட்ட செங்கல்ல பொறிச்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? ஆசாரியருடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது ஒரு உடஞ்சு போன செங்கலை கொடுத்து பேரை பதிச்சுக்கோப்பா மகாராஜா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? எழுதியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? விலை உயர்ந்த கற்களில் உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த கல் எங்கே இருக்குது? எங்கே தொங்க விட்டுருக்கிறாரு? தன்னுடைய இருதயத்திற்கு அருகில். அதாவது பழைய ஏற்பாடு எல்லாமே ஒரு காரியத்தை, நிஜத்தை சொல்லுகிற நிழல். அதை பார்த்தாலே நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள் புரியும். நான் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறவன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆண்டவர் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமானவன்பா, யாக்கோபே நீ எனக்கு பிரியமானவன், நீ என்னுடைய பார்வையில் விசேஷமானவன். ஆமென். உன்னை நான் சாதாரண கற்களில், வெறும் சாதாரண கற்களில் உன்னை பதிக்கலப்பா, உன்னை விலையுயர்ந்த கற்களில் பதித்திருக்கிறேன். இன்னொன்று என்ன தெரியுமா? நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். ஆமென். முதல் காரியம், நான் தேவனுடைய தோளில் சுமக்கப்படுகிறேன், தேவன் என்னை சுமக்கிறார். இரண்டாவது காரியம், நான் தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்கிறேன், இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறேன். இன்னொன்று தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியில் லிட்ரலாக, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள வெளிச்சமே இருக்காது. உண்மைதானாங்க? இப்போ இந்த ஆலயம் முழுவதையும் ஃபுல்லாக கர்டைன் போட்டு மறைச்சிட்டோம், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம், உள்ள என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், உள்ள ஒரு காற்று கூட வரக்கூடாது, நீ மாத்திரம், பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்? வரணும். அப்போ ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க,
உள்ள வெளிச்சமே இல்லையே. பிரதான ஆசிரியர் உள்ள போய் எதை தடவிட்டு இருப்பாரு? எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு, எங்க கம்பி இருக்கு, எப்படி தெரியும்? அப்பொழுதுதான் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், நானே உனக்கு வெளிச்சமாயிருப்பேன். ஆமென். லிட்டரலாகவே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனே ஒளியாக இருப்பாராம். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் உள்ள போன உடனே கண்ணு தெரியாம தடவ மாட்டாரு. தேவனே பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருப்பார். அப்போ புரியுற மாதிரி சொல்றேன். நெஞ்சில் என்ன இருக்கு? கல் இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க, அது பேர் ரேடியன்ட் ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்? ரேடியன்ட் ஸ்டிக்கர் மேலே லைட்டை அடிச்சுட்டு, லைட்டை உங்கள் வீட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அது பளிச்சு நின்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய வீட்டில் கிளாக் இருக்கும், அந்த கிளாக் நைட்டை லைட் ஆஃப் பண்ண உடனே அப்படி ஒரு மாதிரியா, அது என்ன கலர்? ஃப்ளோரசன்ட் கலராக, ரேடியன்ட் கலராக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பேர் ரேடியன்ட் கலர். இந்த கற்கள் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அந்த கல் ஜொலிக்கும். ஹல்லேலூயா. இந்த கற்கள் எல்லாமே வெளிச்சத்தை இழுத்து கொண்டு மறுபடி வெளியே வரும் பொழுது அப்படி என்ன செய்யும்? ஜொலிக்கும். அப்படி ஜொலிக்கும் பொழுது அதில் இருக்கிற பெயர்கள் எல்லாமே பளிச்சுன்னு என்ன செய்யும்? தெரியும். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஜொலிக்க சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஜொலிக்க சொல்றாரு. ஆமென். அவருடைய இருதயத்தில் ஏன் வச்சிருக்கிறாரு தெரியுமா? அவருடைய இருதயத்தில் ஏன் வச்சிருக்கிறார்னா, அவருடைய மகிமை ஓ மேல பட்டு, அதாவது அவருடைய வெளிச்சம் என் மேல பட்டு இருளா இருக்கிற இந்த கல்லு நான் ஜொலிக்கணும். ஆமென். குப்பையோட குப்பையா தங்க இருந்தாலும் ஒன்று என்ன செய்ய மாட்டேங்கி? தெரிய மாட்டேங்கி. வைரமா இருந்தாலும் கல்லோட கல்லா இருந்தால் என்ன பண்ண மாட்டேங்கி? தெரிய மாட்டேங்கி. ஆனால் அது ஜொலிக்கும் பொழுது, தங்கத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? குப்பையில் கிடக்கிறத அப்படி வெளிச்சத்தில் மினுக்குன்னு ஒரு மினுங்கும் போது என்ன செஞ்சிருது? தெரிஞ்சிருது. நிறைய டைம்ல குப்பையோட குப்பையா தங்கம் என்ன செய்யதான் செய்யுது? கிடக்குது. அது அப்படி மினுங்கும் பொழுது அட்ராக்டிவா கண்ணில் பட்டுருது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற நாட்களிலே உன்னை ஜொலிக்க வைப்பேன். ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை. நான் இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு கல்லா நினைச்சுக்கோங்க. உலகமே இருட்டா இருக்கு, முழுவதும் இருட்டு. ஆனா ஓ மேல் யார் உதிப்பா? கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை, அவருடைய லைட்டு ஓ மேல காணப்படும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கறவங்க, என்னையா முழு உலகமும் இருளா இருக்கு, நீ மட்டும் சும்மா தக தக தகன்னு மின்னுறியே. ஆமென். முழு உலகத்திற்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க, நீ மாத்திரம் எப்படி இப்படி மின்னுற? காரணம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, இந்த பிரச்சனையில உன் குடும்பம் எப்படி தப்பித்தது? நீங்க சொல்லணும், நான் இயேசு மகாராஜாவினுடைய தோள்களில் சுமக்கப்படுகிறேன். ஆமென். ரெண்டாவது சொல்லணும், இதை தாண்டி உன் குடும்பம் எப்படி வெளியே வந்தது? சொல்லணும், நான் இயேசுவால ஜொலிக்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். போதும். உன் வெளிச்சங்கிறத ஒரு டார்ச் லைட்ல இருந்து வெளிச்சம் போகுது தெரியுமா? அந்த வெளிச்சம் கிடையாது. இது எந்த வெளிச்சம் என்றால், நிலவு எப்படிங்க வெளிச்சத்தை கொடுக்கு? என்கிட்ட சொல்லுங்க, நிலவு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கு? தெரியல பாஸ்டர், அங்கே ஒரு பாட்டி வடைச்சு விட்டுட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். நிலவு எப்படி ஜொலிக்குது என்றால், பகல் முழுவதும் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ராத்திரி அந்த வெளிச்சத்தை அப்படியே என்ன செய்யுது? கொடுக்குது. நிலவுக்கிட்ட இருந்து வருகிற வெளிச்சம் நிலவுக்கு சொந்தமானது கிடையாது. நிலவு பெருமைப்பட முடியாது. நான் ஜொலிக்கிறேன் பாத்தியா அப்படின்னு என்ன செய்ய முடியாது. நிலவு பெருமைப்பட முடியாது. அந்த வெளிச்சம் யாருக்கு சொந்தமானது? இந்த கல்லில் படுற தேவனுடைய வெளிச்சத்தினாலே இந்த கல்லு ஜொலிக்கும். இப்போ இந்த ஜொலிக்கிறது யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. நீங்க வருகிற நாட்களில் ஜொலிக்க போறீங்க. எப்படி ஜொலிக்க போறீங்க? இந்த கல்லு முக்கணும், நான் ஜொலிக்க போறேன். தேவன் கிட்ட இருந்தா, அல்லது ஏசப்பா மார்போடு இருந்தா, அல்லது தேவ பிரசன்னத்தில் இருந்தா, நீ ஆட்டோமேட்டிக்காக ஜொலிப்போம். ஆமென். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கல்லோட கல்லா குமிஞ்சு கிடக்கிறோன்னா, தேவ பிரசன்னத்துக்கு போகிறதே இல்லை. இந்த கல், இந்த கல்லுடைய தன்மை என்ன தெரியுமா? இது வெளியே இருக்கிற வரைக்கும் அது ஜொலிக்கவே ஜொலிக்காது. இது விலைய இருந்த கல்லுன்னு எவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இது தேவ பிரசன்னத்தில் ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வரும்பொழுது தான் சுத்தமாகும். தேவ பிரசன்னத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது தான் பல பலன் என்ன செய்யும்? மின்னும். இதில் இருக்கிற பேரும் டக்குன்னு பார்க்க என்ன செய்யாது?
தெரியாது. இருட்டுக்குள்ள இந்த கல்லை கண்டுபிடிக்க முடியுமாங்க? வெளிச்சத்திலே உங்கள் பிள்ளையை தேடிட்டு இருக்கீங்க. எங்கே கடந்தா என் பிள்ளை, என் மகனை காணுமே, என் பர்ஸை காணுமே, என்ன செய்கிறோம்? தேடுறோம். இருட்டுக்குள்ளே தெரியுமா? இந்த கல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது எப்படி தெரியும்? தேவனுடைய வெளிச்சம் என் மேலே பட்டு இது என்ன செய்யும்? ஜொலிக்கும். இன்னைக்கு அநேகருடைய பேர் உலகத்தில் தெரியலை, உங்கள் குடும்பத்தில் தெரியலை, இருண்டு போய் கிடக்கு. ஏன் தெரியுமா? நம்ம மேலே இன்னும் அந்த வெளிச்சம் என்ன செய்யலை? படலை. இன்னைக்கு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமென். அப்போ தேவன் அல்லது இயேசு பிரதான ஆசாரியர் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற முதல் நன்மை, என்னை தோளில் வச்சு அவர் சுமக்கிறார். ஆமென். இந்த கற்களை போல இந்த ஆசாரியன் தோளில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, 2 பக்கம் இருக்கிறது போல நான் அவருடைய தோளில், இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். என் குடும்பம் அவர் தோள் மேலே இருக்குன்னு நீங்கள் அறிக்கை செய்யணும். என் பிள்ளை அவர் தோள் மேலே இருக்கிறான்னு நீங்கள் சொல்லணும். என் குடும்பம், என் தொழில், என் விவசாயம் தோள் மேலே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவர் தோள் மேலே இருக்குங்கிறத பரலோகம் அங்கீகரிக்கும். ஆமென். எல்லாருக்கும் அப்படி போயிடுச்சு, எனக்கும் அப்படி போயிருன்னு உங்கள் வாய் சொல்லிட்டுனா கல் கீழே இறங்கிட்டுன்னு அர்த்தம். இந்த கல் தோளில் இருக்கிற வரைக்கும் தான் மவுசு, இந்த கல் நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் தான் மவுசு. இன்னைக்கு நிறைய கல் கீழே இறங்கிடுது. என்ன பண்ணிடுது? மற்ற கல்லோடு சேர்ந்து பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. மற்ற கல்லோடு சேர்ந்து பஞ்சப்பாட்டு பாடும் பொழுது ஜொலிக்க வேண்டிய கல் கீழே உட்காந்து இழிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியல? ஜொலிக்க முடியல, முன்னேற முடியல. எல்லாருக்கும் வர்றதா எனக்கு வருதுன்னா அப்போ எல்லாரையும் போல நான் இருக்கேன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் வர நஷ்டம் எனக்கு வருதுன்னா அப்போ எல்லாரையும் போல தான் நானும் யோசிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வர்ற நஷ்டமும் வேதனையும் கண்ணீரும் எனக்கு வருதுன்னா அப்போ பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, நான் எல்லாரையும் போல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, ஒருத்தன் நம்ம ஊரில் ஒரு நியூஸை பரப்பிட்டான். என்ன பரப்பிட்டான்? இந்த வருஷம் மாதிரி தான் அடுத்த வருஷமும் விவசாயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கல் என்ன பண்ணணும்? அப்படியான்னு சொல்லி அந்த காது கொடுத்து அதை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்டால் இந்த கல் தோல்ல இருந்து கீழே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த கல் என்ன செய்யணும்னா, என்ன இருந்தா நான் கர்த்தருடைய மகிமைக்குள்ள என்ன செய்கிறேன் இருக்கிற ஒரு காரியம் சொல்கிறேங்க. இந்த உலகத்தில் இத்தனை நாட்டு மக்கள் இருந்தும் ஏன் ஆண்டவர் யூதர்களை செலக்ட் பண்ணார்? இந்தியாவுக்கு வந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் கேரளா பக்கமாவது போயிருக்கலாம்ல, தெலுங்கானா அல்லது வேறு நாட்டுக்கு போயிருக்கலாமா? ஏன் யூத தேசத்தை செலக்ட் பண்ணார்? ஏன் இஸ்ரவேல் நாடை செலக்ட் பண்ணார்? இந்தியா அவருக்கு பிடிக்கலையா? அமெரிக்கா அவருக்கு பிடிக்கலையா? இங்கிலாந்து அவருக்கு பிடிக்கலையா? ஐரோப்பா கண்ட்ரி அவருக்கு பிடிக்கலையா? ஏன் யூத தேசத்தை செலக்ட் பண்ணார்? இஸ்ரேலை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணாருங்க? ஆபிரகாம் ஒருத்தர் வாழ்ந்தார்ல, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் ஒருத்தர் வாழ்ந்துருப்பார்ல, நேராக குடுகுடுன்னு வந்து இவரை கூப்பிட்டுருக்கலாம். ஏன் ஆபிரகாம் மட்டும் செலக்ட் பண்ணார்? கானான் நாட்டை தேர்ந்தெடுத்தார்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை செலக்ட் பண்ணார்ல, ஏன் அதை செலக்ட் பண்ணார்? அன்னைக்கு ஒட்டணத்து இங்கே தானே இருந்துச்சு. நேராக விறுவிறுன்னு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம இன்னைக்கு நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்னு டவுட் வருதா? ஏன்னா ஏன் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை போல வறட்சியான ஒரு இடம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மொபைலில் பாருங்கள், இஸ்ரேல் கண்ட்ரின்னு பாருங்கள், ஒரே மேடு பள்ளம், எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேர்னு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம சொல்கிற பட்டிக்காடு இதுன்னு, இஸ்ரேல் தான் உண்மையான பட்டிக்காடு. ஏன் அதை செலக்ட் பண்ணார்னா, ஒரு பட்டிக்காடை செலக்ட் பண்ணி அங்கே பாலையும் தேனையும் ஓட வச்சா தான் என் ஆண்டவருக்கு மவுசு. ஆமென். அப்போ இந்த டுபாக்கூரை செலக்ட் பண்ணி, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை தான் சொல்கிறாரு, சொல்ல மாட்டீங்களோ? சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க பாஸ்டர், நீங்கள் வேற. இந்த சாதாரண ஆளை செலக்ட் பண்ணி, ட்ரையான ஆளை செலக்ட் பண்ணி, ஜொலிக்காத ஒரு கல்லை எடுத்து, வெளிச்சமே கொடுக்காத ஒரு கல்லை எடுத்து என்ன அவருடைய மார்பில் வச்சு, எத்தனை பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்க? அப்போ நீங்கள் ஏசப்பா மார்பில் இருக்கீங்க. ஆமென். எத்தனை பேர் ஏசப்பாவை தேவனாக ஏற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஏசப்பாவுடைய தோளில் இருக்கீங்க. என்ன அவர் தோளில் தூக்கி சுமந்து, என்ன மண்ணோட மண்ணா போட்டிருந்தா நான் கோமேதகமாக இருந்தானே, வச்சரக்கல்லாக இருந்தானே, நானும் வெறும் கல் தான். என்னை எடுத்து அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி இங்கே ஏற்றுனதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு மவுசு. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதே ஆளு தான். ஆனால் இப்போ மாத்திரம் உங்களுக்கு ஏன் அவ்வளோ மதிப்புனா, உனக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தோளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? வைக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ நான் தேவனோட இருக்கதான் எனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கும். முதல் காரியம், நான் ஆண்டவருடைய தோளில் இருக்கிறேன். இரண்டாவது காரியம், நான் ஆண்டவருடைய மார்போடு இருக்கிறேன். இன்னொரு அர்த்தம், நான் ஜொலிக்கிறவனாக இருக்கிறேன். எலும்பி பிரகாசி உன் ஒளி. இன்னைக்கு அநேகரால் ஜொலிக்க முடியாத காரணம், அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து தேவனுடைய மகிமைக்கு கிட்ட உட்காருங்க. கொஞ்ச நேரம் பைபிளை படிங்க, கொஞ்ச நேரம் ஏசப்பா சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க, கொஞ்ச நேரம் பாட்டு பாடுங்க. அந்த வெளிச்சம் வரதான் நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். மூணாவது காரியம், எபிரேயர் 4வது அதிகாரம்
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன்? நான் தேவனுடைய தோளில் இருக்கிறேன், தேவனுடைய மார்பில் இருக்கிறேன், ஜொலிக்கிறவனாக இருக்கிறேன். மூணாவது காரியம், என்னுடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் எனக்கு இல்லை. என்னை குறித்து நன்கு அறிந்து என் வேதனை என்னன்னு புரிஞ்ச ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும், ஒரு ஆணோட கஷ்டம் ஒரு ஆணுக்கு தானே ஒன்றும் தெரியாது. உங்கள் கஷ்டம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். பெண்கிட்ட போய் சொல்லி பாருங்க, சும்மா வால் போஸ்ட்டை அடிக்கப்படுவீர்கள். வீடு ஊர் ஃபுல்லாக கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. அடுத்த நாள் சன் நியூஸில் என்ன செஞ்சிருவீங்க? வந்துடுவீங்க. என் தேவனுக்கு தான் உங்களுடைய வேதனை எல்லாமே தெரியும். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. கஷ்டம் போய் நிற்கும் பொழுது நீங்கள் படுற வேதனை ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். எல்லா விதத்திலுமா பாஸ்டர்? அவருக்கு கடனுடைய வேதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும். அடுத்தவங்க உங்களை குறித்து தவறாக பேசும் பொழுது உங்களுக்கு வேதனை வருது தெரியுமா? அந்த வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும். சுகர் வந்து கால் விறுவிறுவிருங்க, என் தேவனுக்கு தெரியும். ஹார்ட் வலிக்கா, நெஞ்சு வலிக்கா, இருதயம் வலிக்குதா, மன வேதனையா, என்ன பிரச்சனை? கஷ்டமா, கசப்பா, நெருக்கமா, குறைவா, ஒரே நஷ்டம், ஒரே தோல்வி, தொட்டதெல்லாம் விளங்காம போகுது. என் ஆண்டவருக்கு எல்லா வேதனையும் சொல்லுங்க என்னது தெரியும். ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்களிலே என்னுடைய எல்லா வேதனையும் அவர் அனுபவிச்சுட்டு தான் போனார். கால் வலிலாம் என்னென்னு அவருக்கு தெரியும். ஆனால் கால் வலியை குறித்து அவர் புலம்பலை, கால் வலியை சுகமாக்கிட்டு போயிட்டார். மனக்கசப்புனா என்னென்னு அவருக்கு தெரியும். கசப்புலையே உட்காந்து அழலை, மைண்டை மாற்றிட்டு போயிட்டே இருந்தார். கடன்னா என்னென்னு அவருக்கு தெரியும். பற்றாக்குறைனா என்னென்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலை தெரியுமா? இயேசு வாழ்ந்த நாட்களில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலை. ஒரு வேதபாரகனை வந்து கேட்குறான், இயேசுவே பேதுருக்கிட்ட வந்து கேட்குறான், நீங்களாம் டேக்ஸ் கட்ட மாட்டீங்களா? அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, பேதுரு நீ போய் ஒரு மீனை பிடி, மீன் வாயில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் உனக்கும் எனக்கும் வரி பணம் என்ன செய், செலுத்து. அவருக்கு பற்றாக்குறை வந்தது, ஆனால் அதை சரி செஞ்சுட்டாரு. ஆமென். அவருக்கு குடும்பத்தில் அவருக்கு சண்டையே இல்லையா? போய் நல்லா படித்து பாருங்கள். ஏசப்பாவை கழுவி ஊற்றுறாங்க அவங்க அம்மா அப்பா வந்துட்டு. அவரை குறித்து தவறாக பேசுனாங்க. நீ நல்லா பிரபலமாக இருக்க விரும்பினா சிட்டிக்கு போப்பா, ஏன்ப்பா கிராமத்தில் கொட்டடிச்சுக்கிட்டு இருக்க? நீ பிரபலமாக இருக்குன்னா அங்கே போப்பா, இங்கே போய் மேஜிக் பண்ணு, அங்கே போய் மேஜிக் பண்ணு, அவன் புத்தி மயங்கி இருக்கான் அப்படின்னு ஏசப்பாவே சொன்னாங்க அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. இன்னொன்று சொல்லட்டா, ஏசப்பாவுக்கு குடும்பத்தில் ஒரு இறப்புனா என்னன்னு தெரியும். அப்பா இறக்குறதுனுடைய வழி அவருக்கு தெரியும், அம்மா இறக்குறதுடைய வழி அவருக்கு தெரியும், கணவன் அல்லது மனைவி இப்படி குடும்பத்தில் ஒரு மரணம் எவ்வளவு வேதனையாக இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நம்மை போல எல்லா பாடுகளையும் பட்டவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். ஏன் இப்படி சுற்றி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உணர்வு பூர்வமாக சரி செய்யக்கூடியவர் இயேசு மட்டும்தான். ஆமென். எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஓப்பனாக பளிச்சுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவர் இதுதான் என்னுடைய வேதனை, நீங்கள் என்னுடைய பிரதான ஆசாரியர். வசனத்தை படித்தோம் பார்த்தீங்களா? நம்முடைய கவலைகளை குறித்து, வேதனைகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. எல்லா வேதனையும் தெரிஞ்ச ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அப்போ அவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வருஷம் விவசாயத்தில் இவ்வளவு எனக்கு வேதனை, அடுத்த வருஷம் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, எனக்கு லாபம் வேணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, எதை எங்கே கோட்டை விட்டோமோ அதை இந்த வருஷத்தில் நம்மளை சரிப்படுத்த வைப்பார். ஆமென். எதனால் இந்த நஷ்டம் வந்தது? ஆண்டவரே என் சரீரத்தில் இந்த வியாதி, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, இந்த வியாதியினுடைய வேதனை உங்களுக்கு தெரியும்ல. சிலர் கேட்பாங்க, ஏசப்பா எனக்கு 33 வருஷம் தான் வாழ்ந்துட்டு போனார், அவருக்கு கல்யாண கஷ்டம் தெரியுமா, பிள்ளைங்க கஷ்டம் தெரியுமா, குடும்பத்தை நடத்துறது எப்படின்னு தெரியுமா? ஏங்க ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர் உங்களோடு இருக்கிறார்.
அவர்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. ஆண்டவர், இதுதான் என்னுடைய குறை, இதுதான் என்னுடைய வியாதி, இதுதான் என்னுடைய குறைவு, இதை தான்ப்பா நான் ஆசைப்படுறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. நீங்கள் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர்களை என்னை குறித்து நல்லா தெரிஞ்ச பிரதான ஆசாரியர் எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டா அடுத்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே இந்த பிரதான ஆசாரியரை உறுதியாக பிடிச்சுக்கும் பொழுது, அல்லது இந்த ஹை பிரீஸ்டை உறுதியாக பிடிச்சுக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவிகளை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தேவனோடு உறவில் இருக்கும் பொழுது தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவிகளை அனுப்புவார். உங்களை தேடி உதவிகள் வரும். பக்கத்தில் இருக்கிற தட்டு தட்டி சொல்லுங்க, உன்னை தேடி உதவிகள் வரும். ஆமென். உன்னை தேடி உதவிகள் வரும், உன்னை தேடி நன்மைகள் வரும், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. என் தேவன் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை உங்களுக்கு அனுப்புவார். நான் சொன்னேன், தோளில் இருக்கிறேன், இருதயத்தில் இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்னுடைய எல்லா ஏக்கங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உன்னை பற்றி A to Z அவருக்கு தெரியும். சொல்லுங்க, உன்னை பற்றி A to Z அவருக்கு தெரியும். நம்ம ஏமாத்திடலாம் சில டைமில், ஆனால் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு பல்ல காமிச்சிடலாம். உள்ளதானே தெரியும். இல்லை, நெஞ்செல்லாம் புண்ணு, சல்பனா பொடியும் சரியாக்க முடியாது, போய்விடான்னு மருந்து என்ன செய்ய முடியாது. நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது பாஸ்டர், வெளியே என்ன செஞ்சிடலாம், மறைச்சிடலாம். பழைய காரியங்களை ஏன் பாஸ்டர் ஞாபகப்படுத்துறீங்க, நினச்சாலே ஒரே வேதனையாக இருக்குது. தூக்க வர மாட்டேங்க, உள்ள கஞ்சி இறங்க மாட்டேங்க, அவ்வளோ வேதனை. என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏசப்பா இந்த வேதனை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும், அல்லது இந்த வேதனை எப்போ மாறும், எப்படி மாறும், இப்படி அவர்கிட்ட ஒரு நண்பனை போல் பேசுங்கங்க. நிறைய பேர் ஆண்டவரை பொதுவாக நம்ம ஃபாரின்லாம் வாட்டர் சர்வீஸ், காரை வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆளே இருக்க மாட்டாங்க. போய் காரை ஒரு கன்வேயர் பெல்ட்டில் நிறுத்திட்டிங்கன்னா போதும், அதுவே காரை உள்ளே கொண்டு போய் அதுவே சரி பண்ணி என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அப்புறம் கார் எடுத்துகிட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஊருக்கு வந்துடுவாங்க. இப்படி ஆண்டவரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். அப்புறம் அது வாட்டர் சர்வீஸ் காராவது ஏதாவது நமக்கு என்னன்னா நமக்கு என்ன. ஆண்டவர் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடம் கிடையாதுங்க. அவர் தான் எனக்கு உயிர் மூச்சே. ஆமென். சாப்பிடும்போது ஆண்டவர் இந்த சோறை தந்தீங்களே உமக்கு நன்றி. அது ஒரே பாசி பருப்பு சாம்பாராக இருந்தான்னு, துவரம் பருப்பு சாம்பாராக இருந்தான்னு, அது உப்பு இருந்தான்னு இல்லாட்டின் ஆண்டவரே இது கூட கிடைக்காம இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் செத்துக்கிட்டு இருக்குப்பா குழந்தை. நீங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா கதறிடுவீங்க. அப்பா நம்ம ஊர் குழந்தைங்க எவ்வளோ பரவாயில்ல, நம்ம ஊர் சாப்பாடு எவ்வளோ பரவாயில்ல, நம்ம ஒரே சாம்பார், ஒரே பாசி பருப்பு, ஒரே புளிக்குழம்பு நினச்சி ஃபீல் பண்ணுறோம். சில இடத்துல ஒரு பருக்க கிடைக்காம குழந்தை சாகுது. அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எங்க கணவனை கொடுத்துருக்கார் நன்றி ஏசப்பாவுக்கு, மனைவியை கொடுத்துருக்கார் நன்றி, பிள்ளைகளை கொடுத்துருக்கார் நன்றி, பாஸ்டரை கொடுத்துருக்கார் நன்றி. ஆனால் ஏசப்பா தாங்க அல்டிமேட். ஆமென். அவரை போல ஒரு கேர் டேக்கர், அவரை போல உங்கள் ஃபீலிங்ஸை அறிஞ்சிக்கக்கூடியவர் ஒருவருமே கிடையாது. அப்போ இன்றைக்கி போய் அதை என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை போய் செஞ்சு பாருங்கள். ஆண்டவரே நீர் என்னுடைய பிரதான ஆசாரியர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், என் வேதனை உங்களுக்கு தெரியும், நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணுமோ என்ன செய்ய வைங்க. வசனத்தை நம்பணுமா, அல்லது நான் பாட்டை பாடணுமா, எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்காக பரிதபித்து உங்களை அவர் நல்லா வாழ வைப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க, இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களை தோளில் சுமக்க ஒரு தேவன் இருக்கிறார், மார்பில் சுமக்க ஒரு தேவன் இருக்கிறார். உன் கவலையை பாருங்க. நான் ஒரு பிரசங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு தாட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் உங்கள் வாழ்க்கையில், அல்லது உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட போய் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா கேளுங்க. என்ன கேளுங்க, அதாவது உங்களுக்காக உயிரே கொடுக்குற ஆள். சும்மா யார்ட்டையுமே கேட்டிங்கன்னு தரமாட்டாங்க. அப்படி நீங்கள் வேறு பாஸ்டர் ரொம்ப பிடிச்சவங்களே தரமாட்டேன்ட்டாங்க, நான் எப்படி சீட்டு கட்டுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்க அப்படி தான் தெரியுது. சரி பரவாயில்ல, சீட்டு கட்டே ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட போய் உதவி கேளுங்க. எவ்வளோ கேட்குறீங்க, 10,000 ரூபா. ரொம்ப பிடிச்சவங்கன்னா சரி சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நாளைக்கு போங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபா அவசரமாக வேணும்னு சொல்லி கேளுங்க. ரொம்ப பிடிச்சவங்க அவங்க யோசிப்பாங்க, நேத்தானே வந்தா சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, 10,000 ரூபா கொடுத்துருவாங்க. அடுத்து புதன்கிழமையும் போங்க. புதன்கிழமையும் போன உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க நினைப்பாங்க 20,000 திருப்பி கொடுக்க வந்திருக்கு போல. நீங்கள் திருப்பி ஒரு 10,000 வேணும்னு கேட்டு பாருங்களேன். அவங்க மூஞ்சி அப்படி என்னவா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. வியாழக்கிழமை திருப்பி போங்க.
ரொம்ப பிடிச்சவங்க தான், சரிங்களா? உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னவங்க தான். என்னவா இருக்கும் தெரியல, 10,000 எங்கே போய் எங்கே சூதாடுறானா, நமக்கு தெரியாமல் எங்கேயும் இடங்கன வாங்குறானா, 10,000 கடன் வாங்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை போங்க, ஆள் வீட்டிலே இருக்காது. நீங்கள் ரோட்டு முக்கில் திரும்ப தலைவர் வெளியே பூட்டை போட்டு உள்ளே என்ன செஞ்சிருவார்? ரொம்ப பிடிச்சவர் தான், உயிரை கொடுக்கிறவர் தான். அடிக்கடி போனால் ஏன் வந்தேன்னு என்ன செய்வார்? கேட்பார மாட்டாரா? உங்கள் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபாகவே இருந்தாலும் நச்சரித்து பாருங்களேன், ஏன் வந்தேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்கங்க. ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏன் வரலன்னு கேட்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பிரசனத்தில் வரல? ஆண்டவர் நேத்தான வந்து அழுதுட்டு போனேன், சரி இன்னைக்கு ஏன் வரல? ஆண்டவர் நேத்தான என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணேன், சரி இன்னைக்கு ஏன் வரல? ஆண்டவர் நேத்தான இவ்வளவு ஆசீர்வாதம் தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன், இன்னைக்கு ஏன் நீ வரல? இப்படிதான் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். ஆண்டவர்கிட்ட 20 வருஷமா ஒரே ஜபகுறிப்பை ஜெபம் பண்ணி போர் அடிச்சுட்டு பாஸ்டர், என் ஆண்டவர் ஏன் வரலன்னு தான் கேட்பார். உங்களை குறித்து அவர் போர் அடிக்க என்ன செய்ய மாட்டார்? கணவனுடைய அன்பு ஒரு எல்லைக்குட்பட்டது, மனைவியினுடைய அன்பு ஒரு எல்லைக்குட்பட்டது. என் தேவனுடைய அன்பு அது எல்லையற்றது. ஹல்லேலூயா. இதே மோரக்கட்டையை பார்த்துட்டே இருந்தால் கணவனுக்கு போர் அடிச்சிருது, மனைவிக்கு என்ன செஞ்சிருது? போர் அடிச்சிருது. பிள்ளைங்களுக்கு ஒரே சாம்பாரை சாப்பிட்டா அம்மா மேலே போர் அடிச்சிருது. ஒரே கதையை சொல்லி தூங்க வச்சா குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருது? போர் அடிச்சிருது. ஏமா இந்த இன்னைக்கும் சிங்கம் கதையா, இன்னைக்கும் நரி கதையா? எனக்கு ஒரு கதை தானமா தெரியும். பாருங்கள், எங்கள் அக்கா பிள்ளைய ஒரே கதையை வச்சு என்ன செஞ்சோம்? ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே சிங்கம் தானே, வேறு ஊர்லேருந்து வேறு சிங்கம் வரும். இது அன்னைக்கு வந்து சிங்கம் இல்லை ஜானிஸ், வேறு சிங்கம் சொல்லி என்ன பண்ணுவோம்? அவளை தூங்க வைப்போம். ஒரே கதைனா பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிருது. ஆனால் ஒரே மூஞ்சி தான், ஒரே பிரச்சனை தான், அதே பாவம் தான், அதே குறைவுகள் தான். ஆனால் என் தேவன் என்னை குறித்து அவர் என்ன செய்யலை? ஒரு தடவை கூட என்னை குறித்து போர் அடிக்கிற தமிழ் என்னதுங்க? சஞ்சலப்படுறதா? அல்லது என்னை குறித்து என்னை ஆரோசிப்பதில்லை, அல்லது என்னை குறித்து அவர் அசிங்கமாக நினைப்பதில்லை. வந்துட்டு பாரு எரும மாடு அப்படி சொல்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வந்துட்டு பாரு, போ நேற்று தான் பாவ மன்னிப்பு தாரும் ஏசப்பான்னு கெஞ்சிட்டு போச்சு, திருப்பி அதே பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கு. மறுபடி போகும், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக. அடுத்த நாள் போய் ஆண்டவரே, அடுத்த நாள் மறுபடியும் போய் ஆண்டவரேன்னு கேட்டாலும் வந்துட்டு பாரு, நேற்று தான் வந்து மன்னிப்பு கேட்டுச்சு, இன்னைக்கு வந்துருச்சு பாரு, நேற்று தான் கால் வலிக்கு சுகமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிச்சு, மறுபடியும் வந்து அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கற்றுக் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், பரிதபிப்பார். வேதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும். நமக்கு குடிகாரனை பார்த்தா கோவம் வருது, என் ஆண்டவருக்கு இறக்கம் வரும். நமக்கு திருடனை பார்த்தா காத்து வாக்கில் இழக்கணும் போல இருக்கு. யாரையாவது கொலை செஞ்சவனை பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. நியூஸில் சில நியூஸை படிக்கும் பொழுது என் கையில் நீ கிடைச்சா உடனே வெளுத்து கட்டிட வேண்டாங்கிறது போல இருக்கு. ஆனால் கொஞ்சம் நான் ஒரு செகண்ட் யோசிச்சு, இப்போ இவனை பார்த்து ஆண்டவர் எப்படி யோசிப்பார் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட ரொம்ப வேதனையாக இருந்தது. அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா அப்படி மண்டை பிடிச்சி திருகலாம் போல இருந்தது. ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் எப்படி நினைப்பார், அவனை எப்படி காப்பாற்றலாம் நினைப்பார். இப்படி யோசிக்கும் பொழுது உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு, அவருடைய தோள்களில் நீங்கள் இருக்கிறீங்க. இது உங்கள் மனசில் இருக்கட்டும், இந்த வாரம் ஃபுல்லாக மனசில் இருக்கட்டும். அவருடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன், நான் ஜொலிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் என் எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் எனக்கு பங்கு எடுக்கிறவர், என்னை அதிலிருந்து காப்பாற்றுகிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இவ்வளவு நேரம் ஆண்டவரே அநேக காரியங்கள் நாங்கள் பேசிக்கொண்டோம், அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் உங்களுடைய இருதயத்தோடு ஒட்டப்பட்டு இருக்கிறோம், மார்பில் ஆண்டவரே இருக்கிறோம், தோள்களிலே சுமக்கப்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய கஷ்டங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உங்களோட பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களோட உறவாட உதவி செய்யுங்க. எங்கள் கஷ்டத்தை மனுஷங்க கிட்ட போய் சொல்லி புலம்பி நேரத்தை வீணடிக்காமல் உங்ககிட்ட வந்து சொல்லி அதிலிருந்து ஆண்டவரே புத்தி கெட்டாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கத்துறவங்களை உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனசார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை மனதார நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உன்னை காக்க கடவர் என்ற வார்த்தையின்படி இவர்களை காப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரசன்னமாக்க கடவர் என்ற வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனுடைய முகம் இவர்கள் மேலே ஜொலிப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய எல்லா விதமான ஏக்கத்தை ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஜெபத்தில் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்ற நேரத்தில் இவர்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இவங்களை ஏளனம் பண்ணினவர்களுக்கு முன்பதாக இவர்களை தலை நிமிர்ந்து உட்கார வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும்,
பலப்படுத்தும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.